அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி ஜோதிடத்துக்கு இலவச ஜோதிட மென்பொருள் மொபைல் ஃபோனுக்குங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான சாஃப்ட்வேர் நம்ம சொல்லலாம். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் ஜோதிஸ் ஆப் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் வருங்க. இந்த சாஃப்ட்வேர் இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும், மற்ற எந்த லாங்குவேஜிலும் இருக்காது. பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சாஃப்ட்வேரு. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேரோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேரில் எந்த விளம்பரமும் வராது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் அவசியம் இல்லை. நெட் இல்லைனாலும் இந்த சாஃப்ட்வேர் வேலை செய்யும். இப்போ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு மேலே ஓரோஸ்கோப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. இப்படி தான் உள்ளே வரும் இன்டர்ஃபேஸு. நீங்கள் மேலே பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜாதக டீட்டெயில்ஸை போட்டு எடிட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாதக டன்னுன்னு கொடுத்தீங்கன்னா ஜாதகம் கணிஞ்சிரும். ஜாதகம் கணிச்சு வந்துடும். இப்போ இந்த டீட்டெயில்ஸில் வந்து மேலே 3 கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கேபி டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேபி ஜாதகத்தோடைய தகவல் எல்லாமே வந்துடும். ராசி அதிபதி, நட்சத்திரம், உப நட்சத்திரம், உப நட்சத்திரம் எல்லாமே இருக்கும். கிரகத்துடைய கிரகத்துடைய தன்மை, அடுத்து பாவத்துடைய 12 பாவத்துடைய நட்சத்திரம், உப நட்சத்திரம் எல்லாமே இருக்கும். தசை பார்க்குறதா இருந்தால் இந்த தசான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தசை வந்து பார்த்துக்கலாம். இதெல்லாமே வந்து இதில் இருக்குது. சிக்னிஃபிகேட்டர் கிரக குறிகாட்டிகள் எல்லாமே வந்து இதில் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்க்கும்போது பிரசனம் கணிக்கிறதுக்கு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி கேபி ஹோரர் சார்ட்னு இருக்கும். இந்த இடத்துல 1 to 249 இருக்கும். இப்போ நம்பர் 36 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 36க்கு உண்டான ஜாதகத்தை கணிச்சு வந்துடும். ரொம்ப ரொம்ப துல்லியமாக இருக்கும். இதில் சில செட்டிங்ஸ் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மேலே 3 புள்ளியை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் இருக்கும். அதை வந்து சார்ட் டைப் சவுத் இண்டியன் டைப்பு, ராகு கேதுனோட மீன் நோடு, கேபி அயனாம்சம் ஓல்டு. இது ரொம்ப கொஞ்சம் முக்கியம், பார்த்துங்க. கேபி அயனாம்சம் ஓல்டு. அடுத்து டிஃபால்ட் பிளேஸு, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் செட்டிங் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிறப்பான சாஃப்ட்வேருங்க. எந்த ஒரு விளம்பரமும் வராது. கணிச்சவொன்னே அடுத்த நொடி பொழுதில் வந்துடும். ஃபஸ்ட்டு விஷயம், இன்டர்நெட் இல்லைனாலும் இந்த சாஃப்ட்வேர் வேலை செய்யும். பிரசனமும் கணிச்சிக்கலாம், ஜாதகத்தையும் பார்த்துக்கலாம். நிறையா தகவல் இருக்குது. அயனாம்சம் கேபி பழைய போட்டு யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.